கிட்டத்தட்ட ஒரு 15 days ஆச்சு. 2 பேக் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி சென்னையில ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கேன்சர். பட் அந்த பொண்ணு வந்து எங்க அப்பாவுக்கு கேன்சர், ஒரு 3 மாசம் தொடர்ந்து எடுங்கம்மா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னவோ தெரியல, அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் அப்பா வந்து எடுக்கலங்கிறாங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அப்போ நீ உனக்கு என்ன வயசாகுதுமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்டதுல அந்த பொண்ணு வந்து ஒரு தெரபிஸ்ட். அவங்க வந்து ஒரு 110 கிலோ வெயிட்ல இருந்தாங்க. அப்போ நான் இந்த மாதிரி 110 கிலோ வெயிட்ல இருக்கேன் மேடம், என்ன செய்யுதுன்னு தெரியல, எனக்கு வந்து சொன்னவர் வந்து இந்த ப்ராடக்ட சாப்பிட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் லெவல் எப்படி இருக்கு, எந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டிருக்கு. அவரோட வைஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின், அதுக்கு கொடுத்திருந்தேன். வெரிகோஸ் வெயின்க்கு அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காலை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா அப்போ ஒரு ஆண்டவன் புண்ணியத்துல ஆப்ரேஷன் பண்ணாம ஏதோ இன்ஜெக்ட் பண்ணி அந்த பிளாக்ஸ வந்து கொஞ்சம் வழி விடுற மாதிரி, பிளட் மூவ் ஆறதுக்கு வழி விடுற மாதிரி சில விஷயங்களை பண்ணிருக்காரு, ஆப்ரேஷன் பண்றதுக்கு விருப்பம் இல்லாம. ஆனாலும் அவங்க கால் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயினால ஃபுல்லா பாதிக்கப்பட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிகால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு மேல ஒரு கணுக்கால்ல இருந்து ஆரம்பிச்சு குதிங்கால் வரைக்கும் ஃபுல் பிளாக்கா இருக்கும். அப்படியே வந்து மேல கால் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, அவங்க டாக்டர்கிட்ட காமிக்கும் போது ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, நான் கூட அதை ஷேர் பண்றேன். ஃபுல்லா வந்து முடிச்சா அப்படியே பிளாக் கட்டி கட்டியா அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அவங்களுக்கு. பட் அவங்களுக்கு வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து எடுத்துக்கோன்னு அவர் சொல்லியும் எடுத்துக்காம, நான் வந்து ரொம்ப தெரிஞ்ச காரணத்தினால இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்டத்தட்ட 1 மாசமா சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த அரிப்பு, கால்ல இருந்து ஒரு மாதிரி தண்ணி வருமா அது, அப்புறம் கால் வலி பயங்கரமா இருக்குமா அவங்களுக்கு, இந்த மேடம்க்கு. அது இப்ப எதுவுமே இல்ல, அவங்களுக்கு அந்த அரிப்பெல்லாம் நின்று அந்த போட்டோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த கால்ல இருக்கிற அந்த டார்க் பிளாக்னஸ்ல இருந்து லைட் பிளாக்னஸ் ஆயிருக்கு. அண்ட் நல்லா வந்து இப்போ ஒர்க்குக்கு போறதுல அவங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லாம டிராவல் பண்றாங்க. ஏன்னா முன்னாடி எழுந்துச்சு நடக்கவே கஷ்டமா இருக்குமா அவங்களுக்கு, இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீக்வன்சியா டிராவல் பண்றாங்க. சோ அந்த ரிசல்ட்டை வச்சு அவங்க இன்னொருத்தவங்களை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு தான் அப்பாவுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு எடுக்கலன்னா, சரிம்மா நீ எடுத்துக்கோ, 100% எலிக்சர் மிக்ஸ் மேல உள்ள கான்பிடென்ட்ல உனக்கு வெயிட் குறையுமா, ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத ஃபேட்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பொண்ணும் வந்து சரி மேடம் ஃபர்ஸ்ட் நானாச்சும் எடுக்கிறேன், அவர் அவ்வளவு ரிசல்ட் சொன்னாரு அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ 15 days அந்த பொண்ணு எடுத்திருக்காங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து சொல்லிட்டாங்க அவங்க, ஒரு 8 நாள் எடுத்த போதே அந்த பொண்ணு ஃபர்ஸ்டே வெயிட் ஹைட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் எடுக்க சொல்லிட்டேன். வித்தின் 8th day அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 8th day என்ன சொன்னாங்கன்னா 6 kilos வெயிட் எனக்கு குறைஞ்சிருக்கு மேடம் அப்படின்னாங்க. இட்ஸ் a miracle one. ஏன்னா வெயிட் லாஸ்க்காகவே சில ஸ்பெஷல் ப்ராடக்ட் எல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹெல்த் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல கூட ட்ரை பண்ணிட்டேன் மேடம், எனக்கு வெயிட்டே இவ்வளவு ஷஃபிள் ஆனதுல குறைஞ்சதும் இல்ல. பட் இப்ப அந்த போட்டோ எடுத்ததுல இருந்து இப்ப நான் போட்டோ எடுத்தா கூட எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க, எப்படி நீ இவ்வளவு வெயிட் லாஸ் ஆயிருக்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், உங்களோட கலர் ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகும், சோ கரெக்டா ஃபில்டர் எல்லாம் போடாம போட்டோ எடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்களே போட்டோ எடுக்க இதை உணர்வீங்க அப்படின்னு. அண்ட் அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, எனக்கு மைண்ட்ல வந்து காம்னஸ் வந்து உணர்றேன், ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருப்பேன், அதெல்லாம் இப்ப இல்ல, நிதானமா பேசுறேன், எனக்குள்ளாரே உட்காந்து நான் யோசிச்சு பார்க்க அளவுக்கான நிறைய விஷயம் வந்து நடக்குது, ரொம்ப மிராக்கிளா தெரியுது அப்படின்னாங்க. சோ இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து திருப்பி ரீபர்ச்சேஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சோ அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க திருப்பி இப்போ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ எப்படி சொல்றதுன்னே தெரியல. இன்னும் இந்த 1 மாசத்துக்குள்ளார நான் ஒரு 10 பேருக்கு மேல கொடுத்திருப்பேன். ஒவ்வொரு ரிசல்ட்டும் சொல்றதுக்கு தான் டைம் பத்தாது. அடுத்தவங்க என்ன வந்து திட்டுவாங்க, இந்த அம்மா என்ன இவங்களே டைம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்களேங்கிற அளவுக்கு. சோ இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எந்த சப்ளிமெண்ட்டையுமே நான் வந்து அவ்வளவு சொன்னது கிடையாது. பட் ஹேண்ட் ரைஸ் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாருக்கும் போகணும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு. டெய்லி இப்போ பாக்கியராஜ் சார் சொன்னார் இல்லைங்களா, எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க அப்படின்னு கூட யாரும் ஒரு ஹாய் பாய் கூட சொல்லிக்க மாட்டோம்னு. ஆனா இப்போ என்னோட டேல ஷெட்யூல்ல ஹாஃப் டே ஃபாலோ அப்புக்கு மட்டும் போகுது. ஒரு சாலிடா ஒரு ஹாஃப் டே எலிக்சர் மிக்ஸ்க்காக
ஃபாலோ அப்ல ஒர்க் பண்றேன். அண்ட் தென் நியூ கஸ்டமர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். ஆக்சுவலி நான் ஒரு நியூட்ரிஷன் அப்படிங்கிற விஷயத்தையே மறக்க வச்சுச்சு இந்த எலிக்சர் மிக்ஸ். இது ஒரு நெட்வொர்க்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இது ஒரு நெட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான விஷயத்துல எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான நல்ல ஒரு சப்ளிமெண்ட்ஸ். அண்ட் எல்லா வீட்லயும் டிவி இருக்கோ, ஃப்ரிட்ஜ் இருக்கோ, வாஷிங் மிஷின் இருக்கோ, ஏசி இருக்கோ இல்லையோ, எலிக்சர் மிக்ஸ் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் நானும் இதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். காசு அப்படிங்கிறது கட்டாயம் வேணும். ஆனா காசு இருந்தாதான் வாழ முடியும் அப்படிங்கிறது பெரிய அவசியம் இல்ல. எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸை நான் வந்து 100% வெறும் காசுக்காக மட்டும் செய்யல. இந்த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் இதை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகி ஆகணும் அப்படிங்கிற வெறியில செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளவு பேர் மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. லட்ச லட்சமா கொடுத்து சரியாகாத விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்னோண்டு அமௌண்ட் ஒரு மிராக்கிள் பண்ணுதுன்னா வாய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் ஃபுல் ஃபிளஜ்டா பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு பேருக்கு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கொடுக்க முடியுதோ அவ்வளோ பேருக்கும் இதை கொடுக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஒரு ஆசை. நெக்ஸ்ட் வீக் நான் இன்னும் நிறைய ரிசல்ட்ஸ் ஷேர் பண்றேன் அண்ட் போட்டோஸ் கூட அனுப்புறேன். டெஸ்டிமோனி இப்போ நானே எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பிஃபோர் ஆஃப்டர்லாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சா மேம். தேங்க்யூ ஃபார் பழனிசாமி சார் அண்ட் உலகநாதன் சார். எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மனமா